கருணாநிதி குடும்ப முன்னேற்ற கழகம்னு மாத்திட்டார். வேறு அண்ணா அவர்கள் தொடங்கப்பட்ட திமுக கட்சிய திரு கருணாநிதியினுடைய முன்னேற்ற கழகம் என்று இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. இது இப்ப இருக்கிற திமுக கட்சி அல்ல, திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. உண்மைதானே? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது. பேரறிஞர் அவர்கள் என்ன நோக்கத்திற்கு திமுகவை தொடங்கினாரோ அந்த நோக்கம் இன்றைக்கு சிதைந்து விட்டது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் திமுக சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக என்று சொன்னால் அது திரு கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம். திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் குடும்பம்னா திமுக. அது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவை நம்முடைய இருவரும் தலைவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நாம் எல்லோரும் இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருக்கின்றோம். நனவாக்கிட்டு இருக்கோம்ல. ஆகவே இன்றைக்கு இந்த இயக்கத்தை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிட்ட பொழுது அனைத்து மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும். அடிப்படைகள் முழுமையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதிலே நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல சுகாதாரம் கிடைக்க வேண்டும், நல்ல உணவு கிடைக்க வேண்டும், நல்ல தங்குவதற்கு நல்ல இருப்பிடம் வீடு கிடைக்க வேண்டும், நல்ல உடுக்க உடை வேண்டும், நீர் வேளாண்மை சிறக்க வேண்டும். இப்படி பல கனவுகளை கண்டார் பேரர் அண்ணா அவர்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் நம்முடைய இருவரும் தலைவர்கள் அவருடைய கொள்கையை பின்பற்றி தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம், மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனைகள் நாம் சந்திச்சோம்ல. கொஞ்சம் நஞ்சமா நமக்கு இடையூறு செஞ்சாங்க. இந்த கருணாநிதி குடும்பம் திமுக மட்டுமல்ல, அண்ணா திமுகவில் நுழைஞ்சுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி பார்த்தாங்க. முடிஞ்சுதா? பல பி டீம் உருவாக்கி இன்றைக்கு பெரும்பான்மை அம்மா மறைவுக்கு பிறகு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு ஆணை பிறப்பித்து சட்டப்பேரவை தலைவர் என்னிடத்தில் நீங்கள் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று பணித்த காரணத்தினால தேதி குறிக்கப்பட்டு சட்டமன்றம் கூட்டப்பட்டு அப்பொழுது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரோடு அவருடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த ரகல எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. சட்டமன்ற மாமன்றம். இன்றைக்கு சட்டமன்றம்னா சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு 8 கோடி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற இடம் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை தலைவரை அதனுடைய புனிதமான நாற்காலியில் இருந்து கீழே தள்ளி கீழே இறக்கி அவருடைய மேஜையை உடைத்து அவருடைய மைக்கை உடைத்து பிறகு என்னுடைய டேபிள் ஏறி திமுக எம்எல்ஏ டான்ஸ் ஆடுறாங்க. எங்க இதுக்கு எம்எல்ஏக்கு நாங்கள் வெளியலாம். எவ்வளவு மோசம், அதையும் பொறுத்துக்கிட்டோம். கடைசியில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலினால பொறுத்துக்க முடியல. பிறகு ஸ்டாலின் சட்டை கிழித்துட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை உங்களால் தாக்கு பிடிக்க முடியல, பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுதே தாக்கு பிடிக்க முடியல. இப்போ திரு ஸ்டாலின் அப்பா உதயநிதி மகன் 2 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற முடிவு மிகப்பெரிய முடிவாக இருக்கும். அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் 210 பேர் வெற்றி பெறுவார்கள்.
அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது வீதியில அப்பாவும் மகனை எப்படி போவாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி கொஞ்சம் நஞ்சமா. அதுக்கு பிறகு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பிடிச்சு இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்த்து ஓட்டு போட்டார். என் கண் முன்னே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரவென்றும் பகலென்றும் பாராம ஊர் ஊரா ரத்தத்தை விரைவியா சிந்தி தனக்கு ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாம அம்மா தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து அதிமுக ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சிக்கு துரோகம் விளைவித்து எட்டப்பரா இருந்து ஒருவர் எதிரிலோடு சேர்ந்து நமக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை கூட நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, வேண்டாம் ஒன்னா இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு ஒன்னா இணைத்து இந்த இயக்கத்திற்கே ஒருங்கிணைப்பாளர் ஆக்கணும். இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு கொடுத்தோம். துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தா கொடுத்தோம். அற்புதமான இலாக்கா கொடுத்தோம். அதுக்கு பிறகு எதிரிகளோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க. நாடா 2021 சட்டமன்ற பொது தேர்தலை வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சியை அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுகவுக்கு பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்கல்ல. பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. பூனைக்குட்டி உண்மையான முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து தலைமை தாங்கி இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து இவருக்கு அடையாளத்தை கொடுத்து முதலமைச்சர் என்ற அடையாளத்தை அம்மா கொடுத்து இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடையாளத்தை கொடுத்த பிறகு இது கூட இவ்வளவு பெரிய பதவி கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? தீய சக்தி திமுகவோடு சேர்ந்துட்டான். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியில போய் சேர்ந்திருக்கிற வெக்கம் மானம் இல்ல. சொல்ல நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். சிந்திச்சு பாருங்க. நான் 1974 இந்த இயக்கத்தில் இணைஞ்சேன். தொடர்ந்து நான் 10 முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். 7 முறை சட்டமன்ற தொகுதி, 3 முறை நாடாளுமன்ற தொகுதி. 2001ஆம் ஆண்டு என்னுடைய சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிக்கு வேணும்னு கேட்டாங்க. அம்மா எனக்கு வேற தொகுதி மாற்றி கொடுத்தாங்க. இல்லம்மா, நான் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தான் நிற்பேன். ஏன்னா சேவலியே நான் வெற்றி பெற்றுவேன். 1989 சேவல் வெற்றி பெற்றுவேன். மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் மற்ற தொகுதியில் போய் நின்னா அவ்வளவு சரியா இருக்காதம்மா. எனக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்க, வாய்ப்பு இல்லை என்றாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன். 2001ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி வெற்றி பெற செய்தேன். அம்மா அப்படி எல்லா தலைவரும் அழைத்து சொன்னாங்க. நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னேன், பக்கத்து தொகுதியில் போய் நில்லுங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. நான் வாய்ப்புக்காக பார்க்கல, தலைமைக்கு கட்டுப்பட்டவன். பதவிக்காக நாங்கள் வெல்லமா. இந்த கட்சி எப்படி உடம்புல உயிர் இருக்குதோ அதுபோல கட்சியை உயிரா நினைக்கிறவன். அடுத்தது 2004ஆம் ஆண்டு எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக கொடுத்தாங்க.
என்னுடைய நடவடிக்கை பார்த்து எனக்கு அம்மா சொன்னாங்க, நான் வைத்த பதவி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக அடையாளம் காட்டப்பட்டார். அந்த பதவியை உங்களுக்கு தரேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். அப்படி கட்சிக்காக உழைத்தவர்கள் நாங்கள், கட்சிக்காக பாடுபட்டவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தோம். அதனால தான் உங்களை போலிக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் எனக்கு இந்த உயர்தரனை கொடுத்திருக்கிறீங்க. உண்மை எப்பொழுதும் உறங்காது, உண்மை எப்பொழுதும் வெல்லும். தர்மத்தின் வாழுதன்மை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும். இன்றைக்கு இந்த இயக்கத்தை எவ்வளவு பேர் முயற்சி செய்தார்கள், எவ்வளவு வழக்குகளை போட்டார்கள், எவ்வளவு பிரச்சனையை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். அத்தனையும் இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் துணையோடு தவிடுபடி ஆக்கினோம். அண்ணா திமுக என்ன ஒரு சிறப்பான இயக்கம் என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, பத்திரிகையில் என்னன்னா எழுதுனாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, சீட்டை அள்ளி கொடுத்துருவாரு, உங்களை எல்லாம் ஏமாற்றிடுவாருன்னு ஒரு பொய்யான தகவலை அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனா திமுகவும் காங்கிரஸ் 20 நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள்ல 20 நாட்கள் போராட்டம். திமுக காரர் காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ்காரர் திமுக பத்தி பேசுறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேசி பேசி பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் இந்த செய்தி தான். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக விலகி விடுவோம் என்ற நிலைக்கு கூட பத்திரிகை செய்தி வந்தது. அண்ணா திமுக அப்படி இல்லை. நாம நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டது. மகிழ்ச்சியோட நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம். 2 மணி நேரத்தில் நிருபர்களை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எதிரிகள் மூக்கு மேல் வைக்கின்ற எதிரிகள் கூட, எதிர்கட்சி கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைச்சோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுக அப்படியே இருக்குது. அழுது கொண்டே சிரிக்கிறான். இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மூத்த தலைவர் ஒருவர் போய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றாரு, அழுது கொண்டே சிரிக்கிறார், அழுது கொண்டே. அப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. அவ யாராவது மனசார கூட்டணியில் இடம் பெற்றாங்களா? இன்றைக்கு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தாங்க. எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவர்களும் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருந்தாங்க. நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்க மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னா தான் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கும். நான் சொல்லுவதில் கேட்கல. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. திமுக அரசுக்கு 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. விளைவு என்ன? போன 2021ஆம் ஆண்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு கம்யூனிஸ்டுக்கு. அதுதான் திமுக 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தாங்கி பிடித்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்த பரிசு ஒரு இடம் குறைவு. பிறகு திருமாவளவன், நான் என்ன செய்யறது, அவர் புலம்புறாரு, கட்சியை உடைச்சிடுவாங்க, இல்லாட்டி கட்சியை உடைத்து விடுவார்கள். அவர் என்ன சொன்னார், என்னென்னமோ எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை இறுதியில் அறிவிச்ச காலத்தினாலதான் தகுந்த வேட்பாளரை நிறுத்த முடியல. இன்னொன்று, காட்டு மன்னார் கோயில்ல ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவர் என்னங்கிறாரு, நான் காங்கிரஸ் கட்சிக்காரங்கிறார். யாரு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார்.
இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில நிலவிக் கொண்டிருக்குது. அதிமுக அப்படி அல்ல, ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. நாம கூட்டணி அமைச்சோம், அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது, இரண்டாம் நாள் இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம், 2 நாள் கழிச்சு 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தல். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பும் நம்பர் 1. அப்படி எல்லாவற்றிலையுமே உன்னிப்பாக கவனித்து நிதானமாக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள், தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அதன் அடிப்படையில் அதிமுக பிரம்மாண்டமாக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். இன்னொரு மனுஷன் பேசுறார், யாரு? உதயநிதி பேசுறார். நீங்க கத்துறீங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. திரு உதயநிதி அவர்களே, இப்ப இங்க கத்துறதெல்லாம் கொஞ்சம் தொலைக்காட்சி மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. திரு உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலையும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல, எந்த இடத்துலையும் பெயரை குறிப்பிட்டு சொல்லல. நீங்க வேணாலும், நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பண்ணணும், பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பெயர் சொன்னோமா? அப்புறம் ஏப்பா என்னை பத்தி பேசுற? நான் ஏதாவது பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருந்தா நீங்க பேசுவது சரி. நான் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எங்க அப்பா குதிரைக்குள்ளின்னு தெரிவிச்சிட்டார், அவரே போட்டு உடைச்சிட்டார். இப்ப என் மீது சொல்லிட்டு இருக்கார் பால்டால் பழனிசாமின்னு. சரி, அந்த பேர்ல தான் நீ குடிச்சிருப்பியணுமோ? அந்த பேர் எங்களுக்கு தெரியல, என்ன என்ன பிராண்ட் நமக்கு தெரியாது, தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தால் நாங்கள் ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும். அப்புறம் உரிமை தொகையை நாம நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? நாம உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? திரு உதயநிதி அவர்களே, உங்க அப்பாவுக்கு தான் படிக்க தெரியல, உங்க அப்பா தான் முதலமைச்சர், நீயாவது கொஞ்சம் படிச்சு பாரு. 2021ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கை, உங்க தேர்தல் அறிக்கை வெளியிடத்திற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை 2021 நாங்கள் வெளியிட்டோம். அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம், குலவிளக்கு திட்டம் என்ற ஒரு பெயரை சூட்டி அதுல குடும்ப அட்டையிட்ட குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை. அதுல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. நாங்கள் உங்களை பற்றி உங்க தேர்தல் அறிக்கையை பற்றி உங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு நாங்க வெளியிடல, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சா நீங்க வெளியிட. என்ன திரு ஸ்டாலின் வந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரா? 28 மாசம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவராக நான் இருந்தேன். என்னுடைய இருக்க சக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடும்ப அட்டையில் குடும்ப தலைவிக்கு
மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பீங்க? 2 வருஷம் போராடணும். கடைசியா 28 மாசம் கழிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். உண்மைதானே? இன்றைக்கு திமுக அரசை அழுத்தம் கொடுத்தது அண்ணா திமுக. அண்ணா திமுக தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று தந்தது. திமுக மனசு வந்து கொடுக்கல. கொடுத்தாங்களா? இப்ப 5 மாசத்துக்கு முந்தி விதிகளை தளர்த்தி 25 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏன் இத்தனை நாள்ல கொடுக்கல? அப்ப விதியை தளர்த்தி கொடுக்க கூடாதா? இப்ப கொடுக்குறீங்களா? அப்ப கொடுத்துருக்கலாம் இல்ல? ஏன்னா இப்போ மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அந்த குடும்ப தலைவி குடும்பத்துடைய ஓட்டு திமுக தேவை. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவி அவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அதனால கொடுத்தீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய தேர்தலில் அறிவிக்கப்பட்டவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு கூட காலையில் ஒரு பத்திரிகை என்னை பேட்டி கண்டாங்க. எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே கடன் இருக்குதுன்னு. கடன் இருக்கு உண்மைதான். ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும். ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். சொல்லிட்டு கொரோனா காலங்க எல்லாருக்கும் தெரியும்ல. 1 வருஷம் அரசுக்கு வருவாய் வந்ததா? இந்த கடையெல்லாம் திறந்து வச்சாங்களா? ஜிஎஸ்டி கிடையாது. கொஞ்சம் 1 ரூபா வருமானம் வரி கிடையாது. பெட்ரோல் பங்க் டீசல் திறக்கல. பெட்ரோல் பங்க் திறக்கல. அதில் இருக்கின்ற வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் திறக்கல, வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை. எக்ஸைஸ் இல்லை. 1 ரூபா வரி வருவாய் இல்லாம 1 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. அது மட்டும் இல்ல, 40,000 ரூபாய் கொரோனாவுக்கு செலவு. 40,000 ரூபாய், 40,000 கோடி. சரி, 40,000 லட்சம். $40,000 கோடி கொரோனா செலவு. 1 ரூபா வருமானம் இல்ல, செலவு ஒரு பக்கம். அப்படி இருந்தோம் நிதி நிலைமை இந்தியாவிலேயே சிறப்பா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. நீ அதையாவது எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க திரு ஸ்டாலின் அவர்களே. எங்களுடைய ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சின்னு உங்களுடைய அதிகாரி கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா அதிகாரி பாதி பேர் இவருக்கு ஜால்ரா போட்டுட்டுலாம் இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்கிறார். சொந்தமாக அவர் முடிவு எடுக்க முடியல. கொரோனா காலம் 32 மாவட்டத்துக்கு நான் நேராக வந்தேன். காஞ்சிபுரத்து மாவட்டத்துக்கு வந்தேன்ல. இங்க இருக்கிற விவசாயிகளை சந்திச்சேன், நெசவாளர்களை சந்திச்சேன், வியாபாரிகளை சந்திச்சேன், சுயஉதவி குழுவை சந்திச்சேன், இன்னும் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன். அவருடைய நிலைமை என்ன கேட்டறிஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணியெல்லாம் செஞ்சது அண்ணா திமுக ஆட்சியில். என்ன கூட மருத்துவர் சொன்னாங்க, இது கொரோனா வேகமா பரவிட்டு இருக்குது, தயவு செய்து வெளியில செல்ல வேண்டாம் என்று. அது கேட்கல. நான் அதை பத்தி கவலைப்படல. 32 மாவட்டத்துக்கு நேரடியா போனேன். மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு குறைகளை நிவர்த்தி செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்ல போனா திருச்சியில 10வது மாவட்டத்துக்கு போறேன். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு விவசாயி, நல்ல ஹெல்த்தி பாடி, பிரமாதமா இருந்தார். 55 வயசு தான் இருக்கும். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணார்.
நாங்கள் கொரோனா காலத்தில் நாங்கள் விளைவித்த பொருளை விற்க முடியல, அரசாங்கம் இதுக்கு தேவையான உதவி செய்யும்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். பிறகு அவருடைய மனுவெல்லாம் வாங்கி நான் ஒரு வாரம் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள காலகட்டம். காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் அந்த கொரோனா வைரஸ். அது யாராவது தொற்று ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கூட என்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் மக்கள் தான் எஜமானர்கள், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதனால இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் பாதிச்சு இறந்தாங்க. தமிழ்நாட்டில் தேவையான உதவிகளை செஞ்சு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது தமிழ்நாட்டின் சார்பாக நான் தெளிவாக கருத்தை சொன்னேன். அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, மற்ற முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தினாங்க, தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம், அதை பின்பற்றுங்கள், தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு சிறப்பான திறமையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் அதிமுக அரசாங்கம். நம்ம அதை கேள முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்தியிருக்காங்களா? ஆக அதோட 40 வருடங்களுக்கு ஒரு முறை அத்திவரர் வைபவத்தை 2019 ஆண்டு நாங்கள் நடத்தினோம். அற்புதமாக நடத்தினோம். கிட்டத்தட்ட 48 நாட்கள் அந்த நிகழ்வு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் 1 கோடி பேருக்கு மேலே பக்தர்கள் இன்றைக்கு அத்திவரரை வணங்கிட்டு போயிட்டாங்க, தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. இது அதிமுக வரலாறு. அதிமுக அரசாங்கம் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அதிகமான கல்லூரியை திறந்திருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு, ஒரு வருஷத்தில் 6 சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 10 ஆண்டில் 2011 2021 வரை இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றாரு போற இடத்தெல்லாம் அதிமுக ஆட்சி இருட்டு ஆச்சான். கண்ணை மூடிட்டா இருண்டா தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தானே தெரியும். ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு சொல்றாங்க, அதிமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள் திறக்கப்பட்ட என்ற விவரம் நாட்டு மக்களுக்கு தெரியும். வேண்டுமென்ற திட்டமிட்ட அவதூறு செய்தியை பரப்பி இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டா நீங்க படுதோல்வி இந்த தேர்தலில் அடைவீங்க. அதிமுகவில் 248 தொடக்கப்பள்ளி திறந்தோம், 117 தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக உயர்த்தினோம், 1079 நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளியாக உயர்த்தினோம், 604 உயர்நிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளியாக உயர்த்தினோம். அப்போ இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், ஏங்க நீங்கள் பள்ளியெல்லாம் மூடிட்டீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டீங்க, அதனால் மூடிட்டுங்கிறார். பள்ளியை திறந்தது அதிமுக அரசாங்கம், பள்ளி மூடிது. எவ்வளவு யதார்த்தமாக பதில் சொல்கிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளியை திறந்துட்டு போயிட்டீங்க, நாங்கள் எப்படி நடத்துவோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். பதிவாக இருக்குது. 200 பள்ளி மூடிட்டாருங்க. 200 பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடத்தை 200 மூடிட்டாங்க. இவரெல்லாம் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு 2011 அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது 132 பேர் தான் பட்டப்படி படித்தாங்க. இன்றைக்கு கல்வியில் புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சதின் விளைவு, அதிகமான கல்லூரி திறந்தின் விளைவு 2019 152 பேர் படித்தாங்க. 152 பேர். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 2030 அடைய வேண்டிய இலக்க தமிழ்நாடு 2019-20 அடைந்தது. அப்படி உயர்கல்வியிலேயே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், இந்தியாவிலேயே
உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்க முடியுது அந்த ஆட்சியில்? அதுக்கு திராணி இருக்குதா? திறமை இருக்குதா? எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே பேசுகிறார். என்னை பற்றி தினம் அப்ப மகன் அப்புறம் சகோதரி கனிமொழி அம்மா ஏங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டை பற்றி பேசையா, என்னை பற்றி பேச என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பட்டியலிடுறேன். நீ திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு, நீங்கள் முதலமைச்சரான பிறகு இந்த நாட்டு மக்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்லுங்க. இருந்தால் தானே சொல்றதுக்கு. பாருங்க, இப்போ உதயநிதி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடுமை யாருக்கு? திரு மோடிக்கும். முரட்டு அடிமையா? முரட்டு அடிமையா? ஏய், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு. குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி, மிகவும் நல்லவர். திரு கருணாநிதி பரபரப்பு பேட்டி. யார் சொன்னது? அது தாத்தாவே சொல்லிட்டு போயிட்டாரு. திரு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இது தெரியாத இந்த மனிதர் உளறிட்டு இருக்கார். இது ஆதாரத்தோடு சொல்றோம். பத்திரிகை வந்த செய்தி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, முரசொலியில் எழுதியிருக்காரு. அது நாளை கூட்டத்தில் பேசுவேன். அப்புறம் நாம